வாழைப்பூ பொரியல் எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கணும். அப்புறம் உப்பு போட்டுடணும். உப்பு போட்டு இந்த வாழைப்பூ வந்து நான் நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் போட்டுக்கணும். இந்த இதில் போட்டு வாணலில் போட்டு இதை வந்து நல்லா வேக வைக்கணும். எதுக்குன்னா வாழைப்பூ வந்து துவர்ப்புத்தன்மை அதிகம். நம்ம அப்படியே செஞ்சோம்னா அது வந்து சிறுகசப்பாக தெரியும். ஸோ அதனால் இந்த மாதிரி வேக வச்சுட்டு அந்த தண்ணி வேஸ்ட் பண்ணாதீங்க. அப்படியே வடித்து நம்ம வந்து உப்பு பேப்பர் போட்டு குடிச்சிடலாம். இப்போ ஒரு பக்கம் நான் வந்து இதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு செய்ய போகிறேன். இது வந்து ஒரு 5 மினிட்ஸில் வெந்துடும். கலர் மாறிடுச்சு பாருங்கள். வெள்ளையாக இருந்தது, இப்போ கலர் மாறிடுச்சு பாருங்கள். இது வந்து அப்படியே வெந்துடும். இதை நம்ம என்ன பண்ணோம், இப்போ எண்ணெய் ஊற்றிட்டோமா, எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கணும். கடுகு பொரிஞ்ச பிறகு இந்த நான் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். இதில் காஞ்ச மிளகா, பூண்டு, வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஒரு பக்கம் அப்படியே வெந்துகிட்டே இருக்கட்டும். இது ஒரு பக்கம் வெந்துகிட்டே இருக்கட்டும். வெந்தவுடனே அந்த தண்ணி வேஸ்ட் பண்ணாதீங்க. நான் இப்போயும் சொல்கிறேன், அதுக்கு தான் நான் திட்டமாக வச்சுருக்கேன் பாருங்கள். தண்ணி ஃபஸ்ட்டே நல்லா அலசிடுவேன். அந்த வாழைப்பூவில் இருக்க துவர்ப்பெல்லாம் போகிறதுக்காக நல்லா அலசிடுவேன். இப்போது இதை வேக வைக்கும் போது அது கலர் மாறிடும். அந்த தண்ணியை வடித்து நம்ம உப்பு பேப்பர் போட்டு குடிச்சிக்கணும். இப்போ இது போட்டுட்டோம்னா இதிலே உளுத்தம்பருப்பெல்லாம் இருக்குது. அதனால அதுவே போதும். எனக்கு நிறைய போட்டோம்னால வாயில் மாட்டிகிட்டே இருக்கும். இப்போ இதை கொஞ்சமாக போடுங்க. வெங்காயம்லாம் வந்து போட்டிங்கனாலும் நல்லா வதங்கணும். ஏன்னா வாழைப்பூக்கெல்லாம் அந்த நீர் விட்டுரும், அது தண்ணி விட்டுரும். அதனால் நல்லா வதங்கணும். இப்போ பாருங்கள், கருவேப்பிலை போகும். இது அப்படி வதக்கணும். அவ்வளோதான், அது வதங்கட்டும். இதை நம்ம இப்போ எடுத்து வடிச்சுக்கலாம். இப்போ இந்த வாழைப்பூ எடுத்து வடிச்சுக்கலாம். இதுக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள், வேர்க்கடலை நல்லா வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். வேர்க்கடலை போடுவேன். இப்போ வாழைப்பூ கொட்டிடலாம். பாருங்கள், இந்த தண்ணி வடிச்சிருக்கல, இதில் உப்பு பெப்பர் போட்டு நம்ம குடிச்சிடணும். அவ்வளோதான். நம்ம ஆல்ரெடி வந்து சால்ட்டு போட்டதால் இப்போ கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கலாம். ஆல்ரெடி வந்து சால்ட் போட்டிருக்கலாம், அதனால் கொஞ்சமாக போடலாம். தண்ணி கூட இருக்காது பாருங்கள். இப்போ இதுலேயே ட்ரை ஆகிடும் தண்ணியெல்லாம். நான் வடிச்சிட்டேன் இல்லைங்களா, அதனால் வந்து தண்ணி இருக்காது. கொஞ்சம் அந்த பூவில் இருக்க தண்ணி வந்து அதெல்லாம் அந்த பூவெல்லாம் வந்து ஒரு 2 மினிட்ஸில் வெந்துடும். நல்லா தண்ணி கொதித்த உடனே உப்பு போட்டு அதில் இந்த பூ கொட்டி வடிச்சிடணும். இதை பாருங்கள், தண்ணி எல்லாம் சுண்டிச்சு இல்லைங்களா. இப்போ கொஞ்சமாக இருக்குது தண்ணி, அதெல்லாம் நல்லா ட்ரை ஆகிடும். ட்ரை ஆன உடனே நம்ம என்ன பண்ணோம், ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த வேர்க்கடலை பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, நல்லா ஃப்ரை பண்ணி பொடி பண்ணி. ரொம்ப கருப்பாக வறுக்காதீங்க. ஒரு நாள் நான் அப்படி தான் கருப்பாக வறுத்துட்டு நல்லா இல்லை, கொஞ்சம் வேலை பண்ணிகிட்டே இருக்கும்போது தீஞ்சிச்சு. நீங்கள் அந்த மாதிரி பண்ணாதீங்க. நல்லா வந்து ஒரு ஒயிட்டாக வறுத்துக்கோங்க. அப்படியே வந்து கருப்பே வரக்கூடாது. வேர்க்கடலை என்ன இதில் இருக்கோ அந்த கண்டிஷன்லேயே வறுத்துக்கோங்க. இப்போ தண்ணியெல்லாம் வந்து சுண்டிச்சு, ஓரளவுக்கு ட்ரை ஆகிடுச்சு. அவ்வளோதான். அன்றைக்கி வந்து வடை கொஞ்சம் செஞ்சேன், வாழைப்பூ வடை. இன்றைக்கி பொரியல் பண்ணியிருக்கேன். வாழைப்பூ சாம்பார் கூட நல்லாயிருக்கும்.
வாழைத்தண்டு சாம்பார், வாழைப்பூ சாம்பார் கூட நல்லாயிருக்கும். பட் வந்து இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, டக்குன்னு தண்ணியில் போட்டு போடணுன்னு, அந்த மாதிரி போட்டுக்கணும். இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா சுண்டி வந்துடுச்சு. பாருங்கள் தண்ணி இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வேர்க்கடலை போட்டு மிக்ஸ் பண்ணணும். ஆஃப் பண்ணாமல் நீங்கள் போட்டிங்கன்னா கட்டி கட்டியாகிடும். இந்த பாருங்கள், நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணாமல் வேர்க்கடலை போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி கட்டி கட்டி ஆகிடும். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அப்படியே தனித்தனியாக இருக்கும். இந்த பாருங்கள், அவ்வளோதான், வாழைப்பூ பொரியல் ரெடி. சூப்பராக பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா எல்லாமே ஈஸியாக இருக்கும். இதை பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள் வாழைப்பூ பொரியல். இப்பயே சாப்பிட்லாம் போல் இருக்குது பாருங்கள். நீங்களும் நல்லா இதெல்லாம் செய்யுங்க. ஃபைபர் கண்டென்ட் அதிகம். நல்ல வாழைப்பூ வந்து லேடிஸ்க்கு வயிறுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. ஃபைபர் கண்டென்ட் அதிகம். நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு பால் மாறிக்கிட்டு செய்ய மாட்டேன்றோம். நீங்கள் டைம் இருக்கும்போது க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் செய்யுங்க. பாருங்கள், வாழைப்பூ சாதத்துலேயும் பிசைஞ்சு சாப்பிட்லாம், ரசம் சாம்பார் வச்சு சாப்பிட்லாம். இன்றைக்கி வெண்டைக்காய் சாம்பார், வாழைப்பூ பொரியல். தேங்க்யூ.